ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தது கோல் இந்தியா உற்பத்தி, நாட்டின் நிலக்கரி உற்பத்தியில் 80% கோல் இந்தியா நிறுவனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ், ஸோ இதுலேயுமே கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து அந்த கோல் உற்பத்தியை பண்ணக்கூடிய நிறுவனங்களில் வந்து 80% அந்த உற்பத்தியை வந்து பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கோல் இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் கல்கட்டால தான் ஸோ இந்த கோல் இந்தியா நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த வருடம் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1975ஆம் ஆண்டு. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் இந்த நிறுவனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், அதாவது அரசால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது பார்த்தீங்க அப்படின்னா மகாரத்னா என்டர்பிரைஸ். ஸோ இப்போ பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் சொல்லும்போது அதனுடைய அந்த ப்ராஃபிட் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸுக்கு. ஸோ மகாரத்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவரத்னா, அதே மாதிரி மினிரத்னா. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கோல் இந்தியா நிறுவனம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடியாக வேற எங்கெல்லாம் இந்த கோல் சம்பந்தமான நிறுவனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில். ஸோ கடலூரில் வந்து நெய்வேலி லிக்னைட் கம்பெனி இருக்கு, என்எல்சி. ஸோ இது எந்த வருடம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு. ஸோ இது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த டைம் வந்து நம்முடைய நாடை வந்து பொருளாதாரத்தில் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைத்திருப்பார்கள். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய 5 இயர் பிளான்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1951 இருந்து 1956 வரைக்கும் ஒரு 5 ஆண்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்துல வந்து அதிகப்படியாக அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு வந்து நிறைய முதலீடுகள் பண்ணி அதுல வந்து முன்னேற்றம் அடைந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் 5 இயர் பிளான்னு சொல்லும்போது 1956 இருந்து 1961 வரைக்கும் அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை வந்து போட்டிருப்பாங்க. இதனுடைய முக்கியமான அந்த அம்சம்னு பார்க்கும்போது ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து ஏற்படுத்தி நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவது. ஸோ இது யாருடைய மாடல் அப்படின்னு சொல்லும்போது மகள் நோபிஸ் மாடல்ல தான் இந்த ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு இந்த நெய்வேலி லிக்னைட் கம்பெனி வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கரேனி கொலோரிஸ் கோல் லிமிடெட் கம்பெனி இருக்கு. ஸோ கோல் லிமிடெட். ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது வந்து நிறைய வருடங்களாக அந்த மக்கி ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அதிகப்படியாக மக்கி தோன்றக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான் இந்த கோல் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது எந்த ரீஜியன்ஸில் இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. ஸோ இந்த பீட பூமியில தான் இந்த கோல் வந்து அதிகப்படியாக காணப்படும். ஏன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம கோண்ட்வானா லேண்ட் மாசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
ஸோ இந்த கோண்ட்வானா லேண்ட் மாஸ் அப்படின்றது நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வருடங்களுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தோன்றி இருக்கும். ஸோ அதனால தான் அதில் வந்து நிறைய அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா மேட்டர்ஸ் எல்லாம் மக்கே, அதனால தான் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கோல் வந்து இருக்கு. ஸோ இந்த கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலக்கரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் இருக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த கார்பன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நிறைய வகைகளாக செப்பரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆந்த்ராசைட். ஸோ இதில் வந்து அதிக அளவில் வந்து கார்பன் இருக்கும், 80% வரைக்கும் கார்பன் கண்டென்ட் இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுமினஸ். ஸோ பிட்டுமினஸ்ல பார்த்தீங்கன்னா 60% கார்பன் கண்டென்ட் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா லிக்னைட். ஸோ லிக்னைட்ல பார்த்தீங்க அப்படின்னா 40 to 60% இருக்கும். ஸோ அதை விடையும் அந்த கார்பன் கண்டென்ட் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலக்கரியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடலூர்ல இருக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கம்பெனி அப்படிங்கிறது அதிகப்படியாக இந்த வகையான நிலக்கரியை வந்து சார்ந்தது தான் இந்த நெய்வேலி லிக்னைட். ஸோ அங்கிருந்து வந்து அதிகப்படியாக அந்த லிக்னைட்டை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பிளாக் கோல்டு, ஸோ இதனுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிக்னைட்ல வந்து இந்த ஆந்த்ராசைட்டை விடையும் குறைவாக அந்த கார்பன் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை வந்து பிரவுன் கோல் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலக்கரி வந்து எதற்காக மெயினா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருந்து மின்சார உற்பத்தியை மின்சாரம் மட்டும் கிடையாது, அதுல இருந்து கேசஸ், ஆயில்ஸ் இது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா உற்பத்தி பண்ண முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நிறைய இது வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல வரும். ஏன்னா இது உருவாகிறதுக்கு வந்து அதிகப்படியான காலங்கள் எடுக்கும். ஸோ இது நமக்கு வந்து நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நமக்கு இது வந்து எப்பவுமே கிடைக்காது. ஸோ இதுல இருந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்க்கு வந்து மாறிக்கிட்டு வர்றாங்க. ஸோ நான் ரினியூவபிளோட இன்னொரு டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதிக அளவிலான அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வந்து அட்மாஸ்பியர்ல போய் அது வந்து ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணி ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும். அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்த நான் ரினியூவபிள்ல இருந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் மீது கூடுதல் வரி இல்லை, மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் எக்கனாமிக்ஸில் வந்து டாக்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா கலால் திருத்த சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து எந்தெந்த சதவீதத்தில் வந்து போடப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 5%, அதே மாதிரி 18%. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 0%, 5%, 12%, 18%, அதே மாதிரி 28%. ஸோ இந்த ஸ்லாபில் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாபை வந்து 5%, 80% அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட், புகையிலை, குக்கா, ஜூர்தா உள்ளிட்ட அந்த புகையிலை பொருட்களுக்கு வந்து 28% வந்து இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆனது விதிக்கப்படுகிறது. ஸோ அத்தியாவசிய பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மற்றும் 18%. ஸோ இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசால் போடப்படுகிறது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களுக்கு ஒரு செஸ் வரி வந்து போடுறாங்க. செஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வரி. ஸோ இது எதற்காக போடப்படும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக, எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக, நாட்டினுடைய அந்த எஜுகேஷன் பர்பஸுக்காக, அதே மாதிரி சுகாதாரம், ஹைஜீனிக் பர்பஸுக்காக, ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் பர்பஸுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செக்ஸ் டேக்ஸ் வந்து போடப்படும். ஸோ இந்த பொருட்களுக்கு வந்து இந்த
செஸ் டாக்ஸ் ஆனது இப்போ போடப்பட்டுள்ளது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நாட்டினுடைய அந்த சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தான் இந்த பொருட்கள்ல இருந்து அந்த செக்ஸ் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ இது அத்தியாவசிய பொருட்களுக்கு அல்ல, மாறாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு தான் இந்த கூடுதல் வரியான செக்ஸ் டாக்ஸ் ஆனது விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி நேரில் வரவேற்பு. ஸோ ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டிற்காக தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து இந்தியா வந்திருப்பாரு. அதன் பின்னாடி இப்போ 4 ஆண்டுகள் கழித்து இப்போதான் மறுபடியும் இங்க வந்திருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் S-400 ஏவுகணை மற்றும் Su-57. ஸோ இந்த S-400 அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்து. ஸோ அந்த பாகிஸ்தானுடைய அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து எதிராக இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த S-400 மிசைல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இந்திய இராணுவத்திற்கு வந்து உதவி இருக்கும். ஸோ அதற்காக தான் இன்னும் அதிகப்படியாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 ஏவுகணையை வந்து கொள்முதல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம Su-57 அப்படிங்கிற ஏவுகணை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ண போறாங்க.